எந்த ட்ராஃபிக்? ஒரே வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அதான் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம திரும்ப கிளம்புறோம். வந்துட்டோம், வந்து பார்த்தோம். பார்த்துட்டு எந்த வீடியோவிலையும் எதாவது ஒன்று சாப்பிடாட்டி வேலை இல்லை. கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த உப்பு தண்ணி ஒன்று ஊற்றி கொடுத்தாரு, நல்லா இருக்கு. ஆமாம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. சீனி என்ன குப்பையில போடுறாங்க? சில நேரத்துக்கு அவிக்கிறப்பா உப்பு போடுவானுங்க, பெருசாக சாந்தாது. நல்லா ஊற்றிட்டு நல்லா சுற்றி ஊற்றினாரு, நல்லா இருக்கு சோளம். ஆமாம், சோளம் நல்லா இருக்கு. வேற என்ன நல்லா இருக்கு? வாட்டர் ஃபால்ஸே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். வந்தால் குளிக்கலாம். அந்த ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு வறுத்து வருமா, வறுத்து அந்த மாதிரி. ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். சோம்பேறிங்களுக்கு ரொம்ப தூரம் மாதிரி தெரியும். நான் சோம்பேறி தான், 2 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் தினமும் வீட்டுக்கு நான் 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. அப்பயே இந்த 2 கிலோமீட்டர் பெருசாக தெரியுது. யோசிச்சு அதுவே கஷ்டமா இருக்கும்ல. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. கண்டென்ட்டே தான் பேசுவேன். இந்த வாட்டர் ஃபால் சம்மந்தமான டீட்டெயிலாம் நெட்டில் இருக்கு. எங்களுக்கு தான் தேடி ஏன் டேட்டா முடிஞ்சு நான் தேட ட்ரை பண்ணேன். வாட்டர் ஃபால்ஸ் நானாவே வாட்டர் ஃபால்ஸு வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ரயில்வே ட்ரக்கோட நடந்து வாங்க. ஒரு பாலம் ஒன்று இருக்கும். லிசா வீடு இங்கே தானே இருக்கு இல்லையா? இல்லை, அது இங்கே மேலே அந்த பையன் போனால அங்கே இப்படிதான் எதை இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், மேலே அந்த ரோட்லேருந்து இறங்கி வரணும். வந்து அந்த ரோட்டில் அப்படியே மேலே போகணும். ட்ரெயின் ரோட்லையா? ஆமாம், அந்த வழியாக தான். வீடுலாம் போகணும். ஆமாம், அங்கிட்டு ஏதாவது ரோடு இருக்குமா இருக்கும். நான் அன்னைக்கும் கேட்டேன், அப்படி தான் சொன்னிச்சு. இருக்கலாம். ஏன் ஒரு கண்டனே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்களா? ஹாய், பிஜேபி போகிறாங்க. பிஜேபியா? பைக் நம்பரா? வண்டி நம்பர். அவன் என்ன பேசுறேன்னே தெரியல. உண்மையாக ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு. என்னன்னா வீடியோ எங்களுக்கு பத்தல. என்ன ஆச்சுன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் லவ் போய்கிட்டே இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகும்ல, இப்போ 5வது வருஷம் மாதிரி இருக்கு. பேச ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இல்லை. நாங்கள் சோளம் வாங்கினோம். இப்போ ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. அஜித் சார் பாட்டு கேட்டாங்க. நான் சோளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப தான் நான் பைக்கில் போனோம். அவன் மட்டும் தனியா போனா பரவாயில்ல. ஒரு பொட்டப்புலையே கூட்டிட்டு போனா. திடீர்னு சீமான்னு வராரு. நாம பாரான் என் நண்பர் தமிழ் மக்களே, அவரை புத்தக நண்பர்களே, இது வந்து அது என்ன தலைவர் உன்குலர் யூடியூப். இது ஒரிஜினல் சீமான் கிடையாது, குளோன். நம்ம கோபி சுதாகரா அவங்க தானே இப்படி இருக்கும். ஆனா நம்ம சேனல்ல நம்மளை பத்தி பேசுறதே கிடையாது. நிறைய அரசியல்வாதிகள் பண்ண அலப்பறையெல்லாம் கோபி சுதாகர் வந்து காமெடியை வச்சு ரீச் பண்ணி விட்டானுங்க தானே. அதுதான் அவங்களோட வேலை. அப்படி பண்றதுனால தான் என்னைக்கு நம்ம சேனல் ரீச் ஆச்சு பழைய வீடியோ தேடுவாங்க, செருப்பை கொண்டு அடிப்பாங்க. ரீச் ஆகிற டைம்ல எதுவும் பேசியிருக்க மாட்டோம். ஆல்ரெடி பேசினதை வச்சு அடிப்பானுங்க. இதுதாங்க மேட்ரு, ஒன்றும் இல்லை. மலேசியன் தமிழில் மாதிரி ட்ரை பண்ண நினைச்சோம். அப்புறம் கோபி மாதிரி சீமான் ஸ்டைலில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒழுங்காக வரல. என்ன செய்ய? பாய் 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 பாய். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து நானும் ஸ்டேஷனில் வந்து ரொசாலேக்கு ட்ரெயினில் பாத யாத்திரை செய்ய போகிறோம்.
ட்ரெயின் போகுதுல்ல. ஆமாம், போகிற ட்ரெயின் வராது. எனக்கு அடுத்த ஸ்டேஷன் அது. இன்னொன்று இருக்கா? அடுத்து உள்ள சின்ன ஸ்டேஷன் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஸ்டேஷன் நிப்பாட்டம் தானே அங்கிட்டு இருக்க ட்ரெயின் வரணும். ஆமாம், இங்கிட்டு இருக்க தானே பட்டி போல் இதெல்லாம் ஒய்ய நிறையா இருக்குது. ஏதாவது ஒன்றில் நிப்பாட்டுவாங்க. பெரிய ஸ்டேஷனா பட்டி போலலாம்? 2 ட்ரக் இருக்குது தானே. 2 ட்ரக்குக்கா? ஓகே. ஏதாவது ஒன்றில் நிப்பாட்டி எப்படியாவது ஒரு வகையில் ட்ரெயினை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ட்ரெயின் போகுது. ஆமாம், வரும். இதுதான் மேட்ரு. சரியா? நாங்கள் மிச்சத்தை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து ஸ்டேஷன் வரை விடைபெறுகிறோம். விடைபெறும் என்றும் நாங்கள் உங்கள் அன்பின் ஆர்ஜே கபிலாசு. அவ்வளோ பெரிய நகைச்சுவையா? சொல்கிறோம் பார்த்து இடிச்சு வச்சு ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஒரு ஐடியா வச்சுருக்கவனே ஆர்ஜேன்னு விஜேன்னு போட்டாங்க. ஆமாம், அப்படி போட்டுக்கிறாங்க. இல்லை, நான் அது முதல்ல நோ ப்ராப்ளம். ஆனால் இதில் என்னன்னா ஒரிஜினலாகவே ஆர்ஜேவா விஜேவா இருக்கிறவங்க போடுறது கிடையாது. சரியா? ஆர்ஜே தந்தூர் இருக்கார்ல, அவரே எங்கேயும் இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறது தான் ஆர்ஜே தந்தூர்னே இது ஆனார். அதுக்கு முன்னாடிலாம் ஆர்ஜே தந்தூர்னு சூரியனை ஃபோனை மட்டும் தான் சொல்லுவார். ஆமாம், வெளியில் வந்து அதை சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பனியாக போயிடுங்கள போல் அது பேச முடியல. மகளே அவன் எப்படி தானே பேசுவான். மகளே இப்போ பார்த்தீங்கன்னா மகளே என்னை தூக்கி கடை அந்த வாய்ஸுங்க இது. அதில் ஒரு பெரிய வேலையை பார்த்தோம்டா மகளே. ஓட போல ஒரு 2 கிலோமீட்டர் கூட்டிட்டு வந்தாங்க மக்களே. சின்ன ஒரு இடம் தான். அதில் என்னன்னா எல்லாரும் அம்மனமா குளிச்சுக்கிறேன், அப்படி குளிச்சுக்கிறேன் மக்களே. அதை பார்க்கறதுக்காக இந்தியாவில் இருந்து இங்கே கூட்டிட்டு வராங்க மக்களே. அப்படி சும்மாவே அப்படிதான் வருது வாய். இந்த அணில் குறிச்சு வைக்கும் தெரியுமா? எப்படிதாங்க இருக்கும்? என்னது சோளத்தை சாப்பிட்டா நீங்க நினைச்சுங்க. அவனு நினைக்கல, நினைக்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. யாரும் நினைச்சிருவாங்க மக்களே. ரயில்வே ட்ரெக்கே அவங்க தானே கட்டினாங்க. அவங்க கட்டினது மட்டும் தானே இருக்கு. இதில் வந்து இப்படி அப்படி பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன், இப்படி பார்த்தா அந்த பாலம், இப்படி பார்த்தா ரோடு. இந்த ரோடில் தான் போகணும். எங்கே போகணும்? சக்கரை இப்பொழுது அறத்தூக்கத்தில் இருக்கின்றோம். பாருங்க, தப்பு கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நானும் ஓயா. ஏன் இந்த ட்ரக் இவ்வளோ தள்ளி இருக்கு? ஏன் எவ்வளோ தள்ளி இருக்குன்னா கேப் இருக்கு. அது அதில் மட்டும்தான் போகும், இதில் போகாதுல்ல. இது ஒட்டி இருக்குதுண்ணே. இல்லை அப்படி இல்லை. இது வந்து லூஸாகவே தான் வச்சுருப்பாங்க. அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்காது. அது இந்த ஒரு கேப் ஒன்று இருக்கும். இவ்வளோ பெருசாகும். ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சொல்லணும். நானும் ஓயா தான். நானும் ஓயா ஏதோ ரைட் வந்து என்ன வாட்டர் ஐட்டம் இல்லை, வாட்டர் ஃபால் ஒரு போகும் தானே. இது மெயின் ரோடு இல்லையே? மெயின் ரோடு இல்லை, ஊருக்கு போயிருப்பாங்க பையன். இங்கிட்டு போகிறாங்க. சரி, இந்த ரோட்டு வழியாக மேலே போகலாம். எங்கே வருது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு? இது எங்கே சரி நம்ம நூர்லியா ரோட்லேயே அங்கே ஒரு ரோடு பண்ணி வருது. ஆமாம், அந்த ரோட்டில் வரணும். ஏன் அங்கேருந்து வர்றேன்னு சொல்லிட்டு இப்படி வர்றது ஈஸி தானே. பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கணும் அதில் வந்தால். அதுக்காக தான் இப்படி. இப்போ நீங்கள் இங்கே நான் வந்தீங்க, நானும் வந்தீங்க அப்படின்னா ட்ரெயின் லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படியான ஒரு இடத்துக்கு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன். சரி வரல, அமையலை. அமைகிற அளவுக்கு அங்கே இருக்கா? இல்லை இங்கே இல்லை, நான் சொன்னது ஸ்டேஷனில். ஸ்டேஷன்லையா? ஏங்க நீங்கள் ஸ்டேஷனில் ட்ரை பண்ணுவீங்க, எங்களை மட்டும் வாட்டர் ஃபால்ஸில் கூப்பிட்டு காட்டுவீங்களோ? என்னங்க அது நியாயம் மேலே இருக்கு. நாமளும் ஸ்டேஷன்லேயே ட்ரை பண்ணுவோம்.
நானும் ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு லேட் ஆகுனா இது எல்லாமே அமையுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே பண்ணி பார்க்க போங்க. இங்கிட்டு நல்லா காரில் அடிப்படுங்க. எவ்வளோ காசு வாங்கும் ப்ரோ? லெஃப்ட் இங்கே இந்த அங்கே தான் போயிட்டு வரானுங்க. அப்போ எல்லாரும் வாட்டர் ஃபால்ஸ் தான் போய். ஆமாம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெருசாலாம் இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கூலி ட்ரெய்லர் மாதிரி. இது வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, வண்ணாங்க. கூலி ட்ரெய்லர் மாதிரி ஹைப்பை கம்மி பண்ணிக்கங்க. சரியா? சரி. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர். ஆமாம், 2 கிலோமீட்டர். நாய் குலைச்சோம். சரி, ஓரமா போன எத்தி அனுப்பிடலாம். ஆட்டோக்காரன் நாய் குலைக்கிற சவுண்ட் வச்சிருக்காங்க. சொல்லும் போதே குலைக்கிறாங்க. பேட்டரி கம்மியா இருக்குன்னா சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியா. ஆமா, இந்த பாலம் வந்து இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இங்கே இருக்கிற பாலம் வந்து வெள்ளைக்காரவங்களால கட்டப்பட்டது. சரியா? இன்னொரு நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ இடம் மிச்சம்னு. புகையிரத பாதையில் நடப்பவர்களுக்கு 1000 ரூபா அபராதம். இந்தா போட்டிருக்கு சிங்களத்தில். நீங்கள் இந்த ஒத்தடி பாதையில் இறங்கலாமா? அப்படித்தானே போக வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த அதில் தான் போகணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் உண்டுங்க அதில். நாங்கள் எங்கே இருக்கோம்? பொது சந்தை நல்லா இருக்கு. நிறைய மீன்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், அந்த இலையில பார்க்கும்போது எடுத்து கடிச்சு திங்கிற போல இருக்கு. விலையை பார்த்தா தான் பக்கு. ஏன் விலை ஜாஸ்தி? ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக எந்த மீனுமே கிடையாது. விலைமை அப்படி தானே? இல்லை, நம்ம ஊர்லேயே இதோட ப்ராடக்ட் அப்படி இல்லை. நம்ம ஊரில் வந்து இது இருக்குல்ல, லின்னோ இருக்குல்ல. ஆமாம், செமன் போல வந்து 800 ரூபா கிலோ லாஸ்ட்டாக வாங்கினேன். சரியா? அதுதான் ரேட்டு. அரை கிலோ 400 ரூபா. ரொம்ப கம்மியாக போகணும்னு சொன்னால் நாய்க்கு போடுங்க. அது என்ன மீன்? சாலையம் வந்து 250 ரூபா 300 ரூபா தான் அரை கிலோ. கிலோ வந்து 600 ரூபா. இங்கே சாலையம் ஆரம்பிக்கிறது 1000 ரூபாய் தான். அப்படியோ? அப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ரேஞ்சு கம்மியான மீனே 1000 ரூபா தான். இன்னொரு 1000 ரூபா 1100 ரூபா. சரி, நமக்கு நம்மளோட சரி. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரைஸ் கம்மியானது மத்திய சந்தை. ஆமாம். இன்னொன்று இந்த இடம் வந்து ஸ்ரீலங்காவில் முக்கியமான இடம் தான் இதுவும். ஆமாம், நுவரெலி மத்திய சந்தையில் என்ன முக்கியமான இல்லை, நுவரெலி நீங்கள் மினி இங்கிலாண்டுலாம் சொல்லிவிட்டு ப்ரைஸை மட்டும். ஆமாம். அப்புறம் எப்படி மதிப்பானுங்க? இங்கிலாண்டுனா ப்ரைஸ் ஜாஸ்தியாக. ஆமாம், இங்கிலாண்டுனா நியாயமெல்லாம் ஆமாம், யூரோஸில் வாங்குகிறோம். இப்போ அந்த பேக்கெட்லாம் விலை கூடாது. சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை. சாப்பிட்றதுக்கப்புறம் வயசு கிடைக்கும். நம்ம சரி, இப்போ வந்து சந்தையை தாண்டி வந்துட்டு சந்தைக்குள்ள சண்டை ஆயிருக்கும். எலபோச்சன் அப்படிங்கிறது வந்து இலங்கையில ரொம்ப முக்கியமானது. நம்மள இந்தியாவுக்கு அந்த மாதிரி பேசினோம். இங்க என்ன அப்படின்னா பட்ஜெட். நீங்க உங்களுக்கு காசு பிரச்சனை, கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னா, பசியா இருக்குன்னா இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு இருக்கு. அது நுவரெலியில வந்து நீங்க எலபோச்சன்ல சாப்பிடுறது பெஸ்ட். ஆமா, நுவரெலியால வந்து நீங்க ஹோட்டலுக்கு போறது வந்துன்னா உங்கள் பணத்தை நீங்களே வந்து கொண்டு போயிட்டு தண்ணியில் வீசுகிற மாதிரி, இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. என்ன செய்யுங்கன்னா எலபோச்சன் வாங்க, நல்ல சாப்பாடு இருக்கும், ஆயில் இல்லாமல். ஆமாம், வீணாக போனது தான். ஐ மீன் எப்படி பார்த்தாலும் அந்த இதில் தந்த காலத்தெல்லாம் இப்போ தான் போகுது. இல்லை, அது இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஹெல்த்தியாக கொஞ்சம் இருக்கிறத ஒழுங்காக சமைச்சு தருவோம், நல்லா சமைச்சு தருவோம். அதனால இன்னொன்று ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி. அப்படிலாம் இருக்கிறது ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து எலபோச்சனில் வந்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவில் எப்பயுமே ஓனர் மட்டும் இருக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், அவர் வளமையாக அப்படி தான். நமக்கு ரிவர்ஸ் எடுத்தாருன்னா நம்ம இருக்க மாட்டோம். இப்போ எங்கிட்ட இருந்தாலும் வாங்கணும் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியும் இப்போ இது எவ்வளோ பிஸியான சிட்டி அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிஸியானது. சாப்பிட்டு வண்டியெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்னன்னா ரொம்ப பழமையான ஒரு லைப்ரரி இருக்குது, அதையும் பார்த்துட்டு உள்ளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உட்காந்து நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் நுவரெலியாவில் என்னது சர்வதேச
விகாரைகள் ஏதோ உறுப்பா சங்கம் இல்லை இல்லை சர்வதேச புத்த மையம். பௌத்த பௌத்த ஆமாம். இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. வந்தப்போ உள்ள நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே வரலாமான்னு தெரியாமே வந்தோம். அதுதான் இதில் காமெடி. இதில் போவோம். ஆனால் வந்து சீட்டோட போகலாம். அதில் சீட்டு பிடிச்சி போகலாம். ஏன் சீட்டு இல்லாமல் ஏறணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் டைம் என்னது? 1:45 போயிட்டு என்ன சேர்க்கணும்? நம்ம போகும்போது 2:30 ஆயிடுங்க. ஆமாம், அங்கே வெயிட் பண்ணி வாட்டர்ஃபால் போயிட்டு வர்றதா? அப்படிதானே இல்லையா? அப்படி செய்வோம். டைம் 3:30 4:30. அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது போயிட்டு போகலான்னு. அப்போ பார்த்து தான் போகுது. இதுக்கு போவோமா? அந்த பார்க்கு போயிட்டுருவோமா? தியேட்டருக்கு போகலாம். தியேட்டருக்கு வாசல்லேருந்து பார்க்கலாம். தியேட்டர் வாசல்லேருந்து பார்க்கலாம். அவ்வளோதான் செய்யணும். வேறு என்ன பார்க்க முடியும்? நல்லா இருக்கு. அழகான ஃப்ரேம்லாம் நல்லா இருக்குது. கலரிங் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. அரளிய கிரீன் சிட்டி. அதுக்கு ஒரு வாரத்துக்கு தானே லாகில் இருக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தான் லாகில் இருக்கோம். அதனால தான் எடுக்கிறோம். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. யார்